திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி தீப்பற்றி எரிந்து பெரும் விபத்திற்குள்ளானது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாளிடம் நமது செய்தியாளர் தமிழன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே இன்று காலை சுமார் ஒரு 5 மணி அளவில் சென்னை மார்க்கத்திலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லும் கூட்ஸ் ரயில் தீ விபத்து ஏற்பட்டு சுமார் ஒரு 8 பெட்டிகள் கொண்ட அந்த கூட்ஸ் பெட்டிகள் எரிந்து கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்க்கலாம், இந்த பெட்டியானது சுமார் ஒரு 5 மணி அளவில் எரிந்து கொண்டு வருகிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் சார் நம்மிடையே இருக்கு, அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த பகுதியில் இன்று காலை சுமார் ஒரு 5 மணியிலிருந்து இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு வந்தது. இந்த தீயை அணைப்பதற்கு எவ்வாறு சார் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? அதே போல பொதுமக்கள் அனைவரும் இந்த இடத்துல வேடிக்கை பார்க்க வருகிறாங்க. அவர்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை சார் மாவட்ட நிர்வாகம் சார் எடுக்கப்பட்டுள்ளது சார்? சுமார் இது திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பெரியகுப்பம் பிரிட்ஜுக்கிலிருந்து டுவர்ட்ஸ் கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடப்பட்ட தூரத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு 5லேருந்து 5:30 மணிக்குள்ள இந்த குட்ஸ் ட்ரெயின் ஃப்ரம் மணலிலிருந்து 52 பெட்டியோட டீசல் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் திருப்பதி போயிட்டு இருக்கிறது டீரியல் ஆயிருக்குது. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்டையர் ஸ்ட்ரென்த் மொபிலைஸ் பண்ணி 4 சைடுமே நம்ம ரோப் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ரோப் போட்டிருக்கோம், ப்ளஸ் மெகாஃபோன்ஸ் அண்ட் அதர் சைரன்ஸ் வச்சு பப்ளிக்கை நம்ம எவாக்குவேட் பண்ணிட்டோம். ஃபயர் டெண்டர்ஸ் இப்போ 7 ஃபயர் டெண்டர்ஸ் வந்திருக்காங்க. வந்துட்டு இப்போ ஃபோம் யூஸ் பண்ணி புட் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்தராகவும் ஃபயர் டெண்டர்ஸ் நம்ம வர சொல்லி இது சொல்லியிருக்கோம். ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் ஆஸ்துமா இதெல்லாம் இருக்கவங்களாம் கிட்ட வரக்கூடாதுன்றதுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கும் எல்லா எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதே போல தற்போது இந்த பகுதியில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரதாப் அவர் தற்போது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளார். அதே போல இந்த பகுதியானது அரசு அதிகாரிகள் தற்போது இந்த பகுதியில் சூழ்ந்த வண்ணமாக உள்ளனர். தற்போது இந்த பகுதியில் தீ அணைப்பதற்காக முதற்கட்ட தகவலாக இந்த பகுதியில் அதை அணைப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்கள் கூறியுள்ளார். தமிழன் நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.